நாங்கள் இந்த அவரைக்காவை அவிச்சு சாப்பிடுவோம். முன்னால் இந்த மொச்சக்காலாம் பழைய காலத்தாலும் மொச்சக்கொட்டைலாம் அவிச்சு சாப்பிட்ருக்க பாருங்க. மொச்சக்கொட்டை நீ சாப்பிட்ருக்கியா? ஆமாம், மொச்சக்கொட்டைலாம் அவிச்சு சாப்பிடுவோம். எங்கள் அம்மாலாம் இந்த கடுங்காப்பி மொச்சக்கொட்டை தான் அவிச்சு தருவா. அதே மாதிரி இந்த அவரைக்காவையும் நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம். அது எப்படின்னா, அவரைக்காய் செடியில் தப்பு காய் அவரைக்காய் கிடக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். முத்துனது விதை வச்சு கொட்டை வச்சுவே உள்ளே இருக்கும். ஆமாம், இதை உள்ளே பிச்சு பார்த்தோம்னா ஐயா அங்கே உருந்து வட்டு பிச்சு பார்த்தோம்னா இப்படி கொட்டை இருக்கும். அங்கே இந்த மாதிரி கொட்டை இருக்கும். இதை இந்த இந்த வட்டையில் இருக்கிறது வந்து பாதி தப்புனது இருக்குது. பிறக்கி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் தப்பி கிடக்கு பாருங்க. அந்த மாதிரியும் கிடக்கு. ஒரு 2 பாத்தியில் வீட்டில் அவிச்சு திங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த செடியில் பிறக்காமையே போட்டிருந்தோம் ரொம்ப நாள். அப்படி தானம்மா? ஆமாம், வேலைக்கு வந்த தாய். ஆமாம், பிறக்காமே போட்டது. ஏன்னா அவள் தான் பாதி அவிச்சு அவிதான் திங்கா. நம்ம எங்கே வயக்காரன் எங்கே திங்க விடுதாவே. நம்ம அதை கையை வைக்க முன்னே அவிய கையை வச்சுட்டு போயிடுவாவே. ஆமாம், இப்போ வேலை பார்க்க ஆளுக்கு மிச்சம் தான் நமக்கு. அதில் வந்து நான் என்றைக்கும் அதை வேலை பார்க்க ஆளுக்கு குறை வைக்க மாட்டேன். குறை வைக்க மாட்டேன். சம்பளம் தான் கொடுக்க மாட்டேன். ஆனால் சாப்பிடுற பொருளெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன் எப்போவுமே. அது நான் இருக்க மாட்டேன், எங்கள் ஐயாவும் அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஆமாம், எங்கள் ஐயா சம்பளத்தை கொடுத்து ரூபா இருந்தால் நான் ரூபா இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஆமாம், சம்பள பாய்க்கு எவ்வளோ தரணும்? எவ்வளோ தரணும்? கேளு, மக்கள் கேட்கட்டும். எவ்வளோ தரணும் சொல்லேன். 7,000லாம் இல்லை. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு 500 கவர் வைக்க சொன்னா வச்சேன். அடுத்து சீப்பை அது என்னது, அது நெட்டு கார்டு 2 மாதத்துக்கு போட்டு விட்டேன். அதானே 2 மாதத்துக்கு போட்டு விட்டு உண்மை தானே? அது 2 மாதத்துக்கு போட்டு விட்டேன். அதுக்கு ரூபா வேணும். அப்போ எவ்வளோ 5,000 இருந்தாலும் தரணும். கவர் வைக்க என்ன சொல்லப்படாது இல்லைண்ணா. சரி, ஏதோ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம என்ன சொல்லணுமோ அதை வருவோம். இந்த அவரைக்காய் 2 பாத்தியில் பிறக்காமல் போட்டிருந்தோம். அது எங்கள் வீட்டில் அவிச்சு சாப்பிட்றதுக்காக. பாருங்க, மொத்தத்துக்கு இதான். இந்த மாதிரி அவிச்சு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். மொச்சக்கொட்டை அவிச்சு, இது மொச்சக்கொட்டை மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்க்கல. இது மொச்சக்கொட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து ஒட்டு ரகம். மொச்சக்கொட்டையில் ஒட்டு ரகம் தானே அவரைக்காய். அது அவரைக்காங்கிறது வந்து நம்ம நாட்டில் உள்ளது கிடையாது. நம்ம நாட்டில் வந்து மொச்சக்கொட்டை தான், மொச்சக்காய் தான். மொச்சக்காய் பிஞ்சை தான் நம்ம மின்காலங்களில் பொறிச்சு சாப்பிட்டோம். அதுலேருந்து ஒட்டு ரகமாக கண்டுபிடிச்சது தான் இந்த அவரைக்காய். சத்தியமான உண்மை இது. என்ன, முன்னெல்லாம் அவரைக்காய் கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் விவசாயம் பார்க்க உள்ளே வரும்போதெல்லாம் அவரைக்காய் கிடையாது. இந்த அவரைக்காய் வந்து இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் அவரைக்காய் கிடையாது. அவரைக்காய்க்கு பதில் மொச்சக்கொட்டை தான், மொச்சக்காய் தான். அதை தான் வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் அதுலேயும் புது கண்டுபிடிச்சி இதை அவிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் கண்டுக்கிட்டோம். அதனால் அவிச்சு சாப்பிடுதோம். பார்த்துக்கிடுங்க. அதனால் தான் இன்றைக்கி வீடியோ யூடியூப்புக்கு